யூகேஜி மிதுன். மிதுன் மம்மி எங்க இருக்கீங்க? உலகில் சிறந்த முதல் மொழியே உயிரெழுத்துக்களால் உயிரானார், மெய்யெழுத்துக்களால் உடலானார், என் உயிர் மூச்சானார். உலகில் சிறந்த முதல் மொழியே உயிரெழுத்துக்களால் உயிரானார், மெய்யெழுத்துக்களால் உடலானார், என் உயிர் மூச்சானார். எனது தாய்மொழியாம் அந்த தமிழை வணங்கி அனைவருக்கும் முத்தான நான் இன்று பேச எடுத்த தலைப்பு நீர் வளங்களை பாதுகாப்பது எப்படி. நீரின்றி அமையாத உலகினில் யார் யாருக்கும் வானின்றி அமையாத உலகு வள்ளுவனின் வழக்கு. அதாவது இந்த பூமியின் ஆதாரமே நீர் தான். நீர் இல்லை என்றால் இவ்வுலகில் எந்த ஜீவராசிகளும் வாழ்ந்திட முடியாது என்பது உண்மையவா? நம் முன்னோர்கள் நீரினை தெய்வமாக போற்றியுள்ளனர். இளங்கோடிகள் மாமலை போற்றுகிறோம் என்று மலையை போற்றி பாடியுள்ளார். நீரானது மனிதர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து உயிரினங்களுக்கும் இன்றியமையாததாக விளங்குகிறது. குடிப்பதற்கு, சமைப்பதற்கு, உடனையும் தூய்மையாக்க போன்ற அன்றாட தேவைகள் மட்டுமல்லாமல் மின்சக்தி உற்பத்தி, விவசாயம் செய்தல் போன்றவற்றிற்கும் நீரானது அவசியமானது. பூமியில் உள்ள நீரில் 97.5% உப்பு நீராக உள்ளது. இதில் 2.5% மட்டுமே குடிப்பதற்கு நன்னீராகும். மழை பெய்யாமல் விட்டால் விவசாயத்தை நினைத்து பார்க்க முடியுமா? முடியாது. உணவின்றியே உலகம் அழிந்துவிடும். இதனால் தான் நீரின் அவசியத்தை திருவள்ளுவர் கூறினார். நீரானது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, கடல்கள், ஏரிகள், ஆறுகள் போன்ற நீர்நிலைகள் மனித நடவடிக்கையால் மாசடைகிறது. ஏன் இது மட்டுமா? தொழிற்சாலை கழிவுகள், வீட்டு கழிவுகள், நெகிழி குப்பைகள், மருத்துவ கழிவுகள் போன்றவற்றை நீர்நிலைகளில் கொட்டுவதால் நீர் மாசடைகிறது. நாம் அவ்வாறு செய்வது தவறில்லையா? நாம் ஏன் நீர்நிலையை பாதுகாக்க தவறிவிடுகிறோம்? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். தண்ணீர் பூமிக்கு கிடைத்த அமிலம், அதை சேமிப்பது அவசியம் என்ற பொன்மொழியை கேட்க நீர்வளத்தை பாதுகாத்தலும் நீரை சேமித்தலும் நம்முடைய தலையாய கடமை என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். தண்ணீர் கிடைப்பதற்கு மழை மிகவும் முக்கியம். மழைக்கு காரணமாகும் காடுகளை நாம் பாதுகாக்க வேண்டும். நீர் சிக்கனமாக பயன்படுத்தும் முறையில் நீர் சேமிப்பதன் அவசியம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். நீர் ஆதாரத்தை பெருக்க வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்பது அவசியம். ஒவ்வொரு வீட்டிலும் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தினை செயல்படுத்த வேண்டும் அல்லவா? அன்றாட வாழ்வில் நாம் செலவு செய்யும் தண்ணீரையும் சிக்கனமாக பயன்படுத்துவது அவசியம். நீரை பாதுகாப்போம், நீரை சேமிப்போம். இன்றைய மழைநீர் நாளை உயிர் காப்போம். வரவிருக்கும் தலைமுறைக்கு நீங்கள் வழங்கக்கூடிய சிறப்பு பரிசு நீர் என்பதை நாம் அனைவரும் மறக்கக்கூடாது. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.